இது வந்து பேக்கிங் டு எண்டிங் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஆர்டர் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியல. பிகாஸ் எடுத்த ஆர்டர்ஸ்லேயுமே நிறைய ஹெர்பல்ஸ் இருந்த ஆர்டர்ஸ் எல்லாம் மண்டே டிஸ்பேச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறையா வந்து வீக் டேஸில் வந்து பேக் பண்ண முடியல. வீக்கெண்டுங்கிறப்போ ஓரளவுக்கு பேக் பண்ணிடலாம் லீவ் இருக்கப்போ. ஆனால் இந்த வீக் டேஸில் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு 5 ஆர்டர் வந்து பேக் பண்ணலான்னு சொல்லி இந்த வாட்டி வந்து பேக் பண்ணியிருந்தேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 7 to 8 கலர் வரைக்குமே என்கிட்ட இருக்கும். அதனால் அந்த கலர்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு 4-5 கட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். சின்ன கட்டிங்காக இருந்தாலுமே மிஸ் பண்ணாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு அழகான டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர் வந்து வரும். வைக்கிறப்பவே தனித்தனியாக வச்சுக்கோங்க. இல்லைனா கலர்ஸ் ஒன்றா வச்சிங்கன்னா கலர்ஸ் வந்து பாலினேஷனில் மிங்கிள் ஆகி வேறு கலர்ஸ் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இது கூட ப்ளீடிங் ஹார்ட் ஒன்று, இது வந்து மணி பிளான்ட் வந்து இந்த ஆர்டருக்கு வந்து நான் ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் திப்பிலி இருக்கு இல்லையா, திப்பிலி பிளான்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பிளான்ட் நல்ல ரூட் வெளியவே இருக்குது, பெரிய ரூட்டாக. இது வைக்கிறப்பவே நல்லா ஒரு பெரிய ஹேங்கிங் பாட்டில் வச்சு தொங்க விட்டுருங்க. அண்ட் இதுவுமே டேங்கிள்டு ஹார்ட் ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு தான். இது கூட நீர் பிரம்மி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கர்லி பிளான்ட் 25 ருபீஸ்க்கு நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டாகவே கொடுத்துருந்தேன். அண்டு இது கூட பார்த்திங்கன்னா பிரண்டை பிளான்ட் வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். இது வந்து செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் தேர்ட் ஆர்டரில் பார்த்திங்கன்னா டீ ட்ரீ பிளான்ட் வந்து கேட்டிருந்தாங்க. டீ ட்ரீ பிளான்ட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த பசலைக்கீரை கட்டிங்ஸ் இருக்கா சிஸ்டர், நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன்னு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. சரி அதான் அவங்களுக்கு ஃப்ரீயாக வச்சு கொடுத்துட்டா கொஞ்சம் ஹாப்பியாவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதுதான் வச்சு கொடுத்துருந்தேன் ஃப்ரீயாக. அண்ட் நெக்ஸ்ட் இது தேர்ட் ஆர்டர். இது வந்து லெப்பார்ட் லில்லி, அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் மணி பிளான்ட். இதுவுமே ஒரு ஃபுல் பஞ்சே வச்சு கொடுத்துருந்தேன். இது அப்படியே வந்து கொஞ்சமாக மண் போட்டு தண்ணி இருக்கிற அளவுக்கு நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு இது மாதிரி அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் ரோஸ்மெரி, அதுக்கப்புறம் இந்த பெப்ரோனியா பிளான்ட். இதுவுமே நல்ல ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வச்சிங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ரோத் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுவும் பிளாக் கலர் டர்ட்டில் வைன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குரோட்டான் பிளான்ட். குரோட்டான் வந்து நல்லா நீங்கள் கட்டிங்ஸ் போட்டு வைக்கலாம். வாடின மாதிரி இருந்தாலுமே நம்ம வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வேர் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த லெமன் ஃபிலியோட்ரெண்ட், அதுக்கப்புறம் இந்த எனி டைம் ஒரு ஃப்ளவர் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஃப்ளவர். இது எல்லாத்தையும் வச்சு பிரண்டை கட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன் பிளான்ட்டாகவே. அண்ட் இது நெக்ஸ்ட் ஆர்டர். இது வந்து ஒரு பாட்டில் இருந்த ஒரு இது கோலியஸ் பிளான்ட்டு 60 ருபீஸ் கொடுத்தேன். அதில் எவ்வளோ பிளான்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயுமே எனி டைம் ஃப்ளவர் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது ஒரு சக்குலண்ட் வெரைட்டி தான். இதுவுமே வந்து ஆனால் ஹேங் ஆகுமாங்கிறது டவுட்டு தான். நான் நீட்டமாக தான் நான் வச்சப்போ போணுச்சு. இது ஒரு 50 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். அது இப்போ கட்டிங்ஸ் போடுற அளவுக்கு வந்துருச்சு. அதில் தான் கட்டிங்ஸ் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டு. இதுவுமே நீங்கள் தண்ணிலையும் வச்சுக்கலாம், மண்ணுலேயும் வச்சுக்கலாம். இண்டோரில் வைக்கிறீங்கன்னா தண்ணியில் வச்சிங்கன்னா போதுமானது. சிங்கோனியம் இதுவுமே ரூட் நல்லா ஃபார்ம் ஆகிருந்த சிங்கோனியம் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஹார்ட் கேட்டிருந்தாங்க. ப்ளீடிங் ஹார்ட் கட்டிங்ஸில் வளர்க்க முடியுமான்னு தெரில. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கோலிஸ் கட்டிங் 15 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இதுலேயுமே ஒரு குரோட்டான் பிளான்ட் இருந்தது, ரூட்டோடு இருக்குது. அண்டு இந்த ஆர்டரோட நெக்ஸ்ட்டு பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேங்கிங் பிளான்ட். இது வைக்கிறப்பவே நீங்கள் நல்லா ஒரு ஹேங் பண்ணி தொங்க விடுற மாதிரி பாட்டில் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ரூட் பிடிச்சி வந்துடும். அடுத்து நீர் பிரம்மி தண்ணிலையும் வச்சுக்கலாம், நீங்கள் மண்ணுலேயும் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பிளான்ட். இது ஏன்டா வளர்த்தணுங்கிற அளவுக்கு என்னை டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. இப்போ எல்லா பாட்டிலையும் ஃபில் ஆகி லில்லியெல்லாம் வளரவே விட மாட்டேங்குது. அதனால் வைக்கிறப்ப தனியாக போட்டு அவங்க இந்த பிளான்ட் 25 ருபீஸ் தான் கேட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ராவே அதை வச்சு கொடுத்துட்டேன் என்கிட்ட நிறையா இருந்தனால. அண்ட் இவ்வளோ தான் இன்றைக்கான ஆர்டர்ஸ். உங்களுக்குமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. நீங்கள் நினைக்கிறத விடவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.